ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவி விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாடியில் வந்து போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப கிராண்டாகவே இந்த போத்தீஸை வந்து திறந்துருக்காங்க. இங்கே மொத்தம் 7 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. அந்த 7 ஃப்ளோர்ஸையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து மொத்தம் 7 மாடி இருக்குது. அந்த ஒரு மாடிலையும் வந்து என்னென்ன இருக்குன்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வரு, டைமண்ட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சாரீ இருக்குது, பூனம் சாரீ இருக்குது, சில்க் சாரீ இருக்குது, பட்டு சாரீ இருக்குது, ஒர்க் சாரீ இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது அப்படியே கடல் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்குது. குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குங்க. யாரெல்லாம் இந்த போத்தீஸை வந்து விசிட் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் எல்லாம் வரப்போகுது இல்லையா, அதுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து கிறிஸ்மஸ்னாலே வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர்க்கு எல்லாமே வந்து ஒயிட்டு, ரெட்டு தாங்க நிறையா போடுவாங்க. ஸோ அதுவும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கேரளா சாரீ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கிராண்டான சாரீ கூட இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் போத்தீஸ்க்கு. சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப டிசைனாக புது புது கலெக்ஷன்ஸாக இங்கே இருக்குங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் தாங்க. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா குர்த்தீஸ் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. குர்த்தீஸு, க்ராப் டாப்பு, பேண்ட்டு, நைட்டி, நைட் ட்ரெஸ்ஸு, இன்னோவேர்ஸு எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. அது வந்து தனித்தனி செக்ஷனாகவும் வச்சுருக்காங்கனால நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. டாப்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளே போனீங்கன்னா க்ராப் டாப்பு, நைட் பேண்ட்டு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம எல்லாமே ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துட்டோன்னா அது கூட ஈஸியாக எடுத்துடலாங்க. ஆனால் இந்த பில்லு போடுறதுக்கு தாங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமா பில்லு போடுறதுக்கு அங்கே நிற்கணும். அதுக்கப்புறமா அந்த பில்லு வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பே பண்ணிவிட்டு அந்த ஸ்லிப்பை எடுத்துன்னு போனால் தான் பக்கத்துலேயே வந்து டெலிவரிக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கனால கொஞ்சம் இன்னும் கவுண்டர்ஸ் எல்லாமே வரலனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குது அந்த பில்லிங் கவுண்ட்டில். அதுதாங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸு, இங்கே கூட நைட்டி கூட இருக்குது. நைட்டில் கூட இப்போனா பாக்கெட்டெல்லாம் வச்சுருக்கனால அதுவும் அந்த கலெக்ஷனும் இங்கே இருக்குது. இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கனால இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோட் மாடல் மாதிரி எம்ப்ராய்டிங் கீழே இருக்குது. இது வந்து கலர் கலராகவும் இருக்குது. 2-3 கலர்ஸ்லேயும் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்லேயே வந்து லெஹெங்கா கூட வச்சுருக்காங்க. ரொம்ப கிராண்டாக இருக்க லெஹெங்கா. ப்ளஸ் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்னா கூட லாங் ஃப்ராக்லேயே வந்து அவங்க டிசைன் எல்லாம் போட்டு நெக் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறமா அதே பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து இங்கே பர்ஸு, ஹேண்ட்பேகு, மேக்கப்பு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வாங்கலாம் அந்த மாதிரி ரேட்டில் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப கலெக்ஷன்ஸும் சூப்பராக தாங்க இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு கூட வந்து இப்போ ஸ்கூல் போகிறவங்க, ப்ளே ஸ்கூலு அந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்து பேக் எல்லாம் வச்சுருக்காங்க. கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இங்கே ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. டிசைனாக இருக்கனால அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷு, கம்மல் எல்லாம் வச்சுருக்காங்க. ஜிமிக்கி கம்மல், சின்ன கம்மல்லேருந்து பெரிய கம்மல் கூட இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செட்டு செயினு கலர் கலராக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பிரேஸ்லெட் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் கூட இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோருக்கு போனோன்னா நம்ம சின்ன பசங்களுக்கு பட்டு பாவாடை கூட வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துங்க. அந்த பட்டு பாவாடை எல்லாமே ரொம்ப கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ பார்ன் பேபிஸ்க்கு எல்லாமே இருக்குது. அப்புறமா ஆர்டினரியிலேருந்து கிராண்டாக ட்ரெஸ் வரைக்கும் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மாடல் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பசங்களுக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து 4th ஃப்ளோர் தாங்க. 4th ஃப்ளோரில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா மென்ஸுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து சல்வார் இருந்தது, அதுக்கப்புறமா பிட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. ரெடிமேட் ட்ரெஸ்ஸாகவும் இருக்குது, பிட்டாகவும் இருக்குது. பாக்ஸஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க பிட்டெல்லாம் வச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி ஷர்ட்டு அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா 5th ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் அப்ளையன்சஸ் தாங்க இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஹாட் பாக்ஸ் வந்து ரொம்ப அப்பியரன்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. லன்ச் பாக்ஸு ஸ்டீல் எல்லாமே வச்சுருந்தாங்க, டம்ளரு, டபரா செட்டு. இப்போ ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லன்ச் பாக்ஸு கூட நிறையா இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஜூஸ் பாட்டிலாகவும் இருக்குது. பெரியவங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸு கட்டுற மாதிரி கூட இருக்குது. அது பார்த்திங்கன்னா 2 டயர் 3 டயர் கூட வச்சுருக்காங்க இங்கே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலு, வாட்டர் ஜக்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பித்தளையில் வந்து நிறைய பூஜை சாமானெல்லாம் வச்சுருந்தாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு, தட்டு, முருகருக்கு வந்து வேலு, அதுக்கப்புறமா சாய்பாபா, நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. புக்தா இருந்தது. சின்ன சின்ன விக்கிரகங்களும் இங்கே இருக்குது. பூஜைக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 6th ஃப்ளோர் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு, வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறமா வந்து கிச்சனுக்கு தேவையான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸும் அங்கே இருந்தது. அது வந்து ஒரு செட்டில் வந்து மொத்தம் 3 டப்பா போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்பவே குவாலிட்டி வைஸில் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஆயில் கண்டெய்னர் வந்து இருந்ததுங்க. ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியும் இருக்குது, ஊற்றுற மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறமா சின்ன கண்டெய்னர்லேருந்து பெரிய கண்டெய்னர் வரைக்கும் இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. 7th ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் இருக்குங்க. பட் ஆனால் நாங்கள் அங்கே போகலை. அதுக்கப்புறமா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கேன்டீன் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அங்கேயும் போய் பார்த்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே வந்து நித்யா அமிர்தம்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ்ஜுக்குன்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா க்ரெசண்ட் கஃபேன்னு இருக்குது. அதில் வந்து வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. நாங்கள் அங்கே வந்து மோமோஸும் சாண்ட்விட்சும் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க, நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கவி விலாக் சேனலில் யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.